சரிகமா கார்வா மினி தமிழ். சந்திரலேகா சந்திரலேகா என்னப்பா குழந்தைக்கு ஏதாவது? இல்லம்மா, குழந்தையும் லேக்காவும் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கம்மா, நல்லா இருக்காங்க. நீங்க பதறாதீங்க. பாத்தியா, என் வேண்டுதல் வீண் போகல. ஆமா, இப்ப ஏன் நீ இப்படி இருக்க? சரண்யா எங்க? அங்க அம்மா, அம்மா, நான் இனிமேல் உங்களை அம்மான்லாம் கூப்பிட முடியாது. இனிமே அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். ஐயோ, முதல்ல நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு, எழுந்துரு. ஐயோ, ஏம்மா, ஏன் உங்க கை நடுங்குது? ஒண்ணு இல்ல. இது என்னம்மா இது? போங்க அத்தை, உங்க புள்ள ரொம்ப குறும்பு. என்னத்தை பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா, என்ன நடக்குதுங்க? ஒரு பெட்ரூம்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்தது அத்தை. இதுக்கு மேல கேட்காதீங்க, எனக்கு வெக்கமா வருது. என்னம்மா இது? அவன் அங்க கோவமா உட்கார்ந்திருக்கா, இங்க நீ எதோ சொல்ற? அத்தை, உங்க பிள்ளைக்கு கோவத்தை விட ரோஷம் அதிகம் அத்தை. என்ன என்ன நடக்குதுங்க? என்ன சரண்யா இதெல்லாம்? சபரி, சரண்யா ஏதோ அது இதுன்னு அது இதுன்னா என்ன சரண்யா இதெல்லாம்? என்ன இதெல்லாம் அலங்கோலமா கிடக்கு? அடேங்கப்பா. அத்தை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு வந்து நின்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு அத்தை. அத்தை, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. என்ன சரண்யா பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, அம்மா அப்படிலாம் பார்க்காதீங்கம்மா. என்னம்மா பார்வை இது? அம்மா, அந்த மாதிரி எதுவும் பார்க்காதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. சரி சரி விடுங்கப்பா. ஆமா, இருங்கம்மா. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு போறீங்கம்மா. சத்தியமா சத்தியமா இந்த மாதிரி தப்பா நான் எதுவும் பண்ணலம்மா. இங்க எதுவும் நடக்கல. என்னங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் நடந்தா தப்பு இல்லைங்க. உன்ன அம்மாவுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல. எத்தனை நாளைக்கு தான் அதை மூடி மறைக்க முடியும்? ஏசி வாய மூடு. அசிங்கம்மா. அம்மா, அம்மா ஏதாவது பேசுங்கம்மா. நான் என்னப்பா பேசுறது? நானே பெரிய அதிர்ச்சியில இருக்கேன். நானும் தான் அத்தை. பெரிய ஷாக்கு, எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு ஒரு சுனாமி வந்து என்ன அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அம்மா, நடிக்கிறமா இவ? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலம்மா. உங்க புள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா? சரிப்பா, விடுப்பா, என்ன விடு. ஏத்த, நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணு இந்த விஷயத்துக்கெல்லாமா போய் சொல்லுவா? அம்மா, அம்மா, என் குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நான் பண்ணுவேனாமா? நான் மனுஷமா, மிருகம் கிடையாதுமா. என்னங்க பொய்யெல்லாம் சொல்றீங்க? தாலி கட்டின பொண்டாட்டியோட தானே சந்தோஷமா இருந்தீங்க. ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க. இத போய் அத்தை கிட்ட மறைக்கிறீங்க. சரி, நான் போய் சொல்றேனே வச்சுக்கோங்க. இந்த கையில பட்ட இந்த கண்ணாடி வளையல் கூடவா போய் சொல்லும்? வாய மூடு சரண்யா, இது நீயா பண்ணிக்கிட்டது? அத்தை, அவரு ரொம்ப வெக்கப்படுறாரு. என்னங்க நீங்க? அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் சேர்ந்து போய் சொல்லிருப்பேன்ல.
பேட் லக். இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அம்மா அம்மா நடிக்கிறமா இவ சொல்றது எதுவுமே உண்மை இல்லம்மா. நான் சொல்றது கொஞ்சம் சரி விடுங்கப்பா. நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உங்க விஷயத்துல தலையிட நான் யாரு? என்ன அம்மா விடுங்க. அம்மா சஞ்சய், இப்படி படுங்க, மருந்து போட்டு விடுறேன். சஞ்சய், ரொம்ப வலிக்குதா? வலிக்கலன்னு உண்மையை சொல்லவா இல்ல வலிக்குதுன்னு பொய்ய சொல்லவா? எனக்காக இந்த பிரார்த்தனை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா லேக்காக்காக செஞ்சிருக்கீங்க. நான் இதுக்கான நன்றிய எப்படி சஞ்சய் சொல்றது? நான் இப்பவும் சொல்றேன் சஞ்சய், இந்த ஜென்மம் ஃபுல்லா நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்குவேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா சந்திரா? புருஷனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்டாட்டியும் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற ஒரு புருஷனும் ஒரு குடும்பத்துல இருந்துட்டா அந்த குடும்பம் தான் சொர்க்கம். நீயும் நானும் அப்படிப்பட்ட ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் சந்திரா. சந்திரா, அழாத சந்திரா, உன் கண்ணீர் தாமா எனக்கு வீக்னஸே. அடடா, இதுக்காகவே இன்னொரு முறை பரிகாரம் பண்ணலாம் போல இருக்கே. சரி படுங்க. சேது கதையை இன்னைக்கு எப்படியாவது முடிச்சே ஆகணும். நில்லுமா. இங்க கேண்டீன் எங்கம்மா இருக்கு? அவ
இங்க கேண்டீனா அது இப்படி போங்க சார். அங்க ஒரு படிக்கட்டு வரும், அதுல ஏறி போனீங்கன்னா 2வது மாடியில கேண்டீன் இருக்கு. தேங்க்ஸ்மா. சரி. ஒரு நிமிஷத்துல கொலையே நடுங்கிருச்சு. போன் அடிக்குது பாருங்க. பிருந்தா சொல்லுமா. அங்கிள் ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க ரெடி. உன் போனுக்காக தான் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல வேன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ஆமாம்மா, எல்லாம் கொண்டு வந்துட்டோம். சரி சரி, அப்ப நாங்க வந்துடுறேன். சரியா? இத பாருமா, பார்த்து வாமா. ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் காவல் பலமா இருக்க மாதிரி இருக்கு. அவசரப்பட்டு எங்கேயும் மாட்டிக்காத. ஆமா அங்கிள், நானே இப்பதான் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டுக்கு வேணும்னு பயந்துட்டேன். நல்ல வேலை அவர் கேண்டீன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போயிட்டாரு. நீங்க தான் வெளியே இருந்து வரீங்க, உங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அதுக்கான கெட்டப் செட்டப்போட தான் நாங்க வந்திருக்கோம். ஹாசன் சார் டாக்டர் கெட்டப்ல வந்திருக்காரு. நான் வாடு பாய மாறிட்டேன். நாங்க பாத்துக்கிறோம்மா. சரிங்க அங்கிள், சேது கதையை என்னைக்கே முடிக்கிறோம். நிச்சயமாம்மா. அங்கிள் இங்க பாருங்க, நேரா போய் ரைட் எடுத்தோன்னா ஐசியூ இருக்கு, அதுலதான் அவன் இருக்கான். சைலண்டா வாங்க. போலீஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? பிருந்தா, நாங்க ஒரு ஏற்பாடோடு தான் வந்திருக்கோம். என்னது என்னது இது? இந்த 2 கர்ச்சீஃப்லயும் மயக்க ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம். இதை வச்சு அந்த 2 போலீஸையும் நாம தூக்கிடலாம். நாங்க பாத்துக்கிறோம். போலாம் வாங்க. இப்போ
தூக்குங்க. பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா மெதுவா. மெதுவா மெதுவா. இரு 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 நான் பிடிக்கிறேன் சார் அது உங்களுக்கு பிடிக்க. பார்த்து பார்த்து. வாங்க வாங்க. வாங்க. மெதுவா மெதுவா. பிருந்தா, நான் இங்கேயே இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டும் உள்ள போய் சேது கதையை முடிச்சுட்டு வாங்க. போங்க. சரி வாங்க. உள்ள போ. பாத்துக்கோங்க. நீங்க இங்கே இருங்க. ஆ பிருந்தா சீக்கிரம் குத்து, சீக்கிரம் குத்து. அவனை யாராவது வந்துட போறாங்க. குத்து. டேய் டேய் சேது சேது சேது. டேய் சேது பிருந்தா எழுந்துடா. பிருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமா? இவனை கொன்னுட்டா 4வது அயோக்கியனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவனை எப்படியாவது பேச வைக்க முடியுதான்னு பாக்குறேன். ஷோ பிருந்தா இவன் மயக்கத்துல இருக்கான். கழுத்து அறுபட்டு தையல் போட்டிருக்காங்க. அவனால பேச முடியாது. அப்படியே பேச முடிஞ்சாலும் இவனை இங்க வச்சு மிரட்டி உண்மையை வாங்க முடியாது. ஐயோ பிருந்தா, அந்த 4வது குற்றவாளியை எப்போ வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல இவனை குத்து. முதல்ல இவன் கதையை முடியும். இங்க ஐசியூ எங்க இருக்குங்க? ஏமா நில்லுமா, ஏமா நில்லுமா, ஏமா நில்லுமாங்கறல. யாருமா நீ? என்னமா இங்க பண்ற? என்ன பிடிக்கிறீங்க? விடுங்க. நான் என் வீட்டுக்கார பார்க்கணும். இந்த நேரத்துல என் பார்க்க வீட்டுக்கார முடியாதுமா. பார்க்கணும், என்ன வாமா இந்த விடுங்க. பக்கம் வாமா. அம்மா நில்லுமா, ஏமா நில்லுமா. எங்க? மா நில்லுமா, சொன்னா கேட்க மாட்டியா? வாமா இந்த பக்கம். வா இந்த பக்கம் வா. இந்த நேரத்துல போக கூடாதுமா. வாமா. சொல்லிட்டே இருக்க நீ பாட்டு ஓடி வர. யாருமா நீ? என்ன விடுங்க. எங்க வந்த? என்ன விடுங்க. யாருமா நீ? வாமா நான் நில்லுமா. என் வீட்டுக்கார பார்க்கணும். சார், நீங்க யாரு புதுசா இருக்கீங்க? நானா? பார்த்தா தெரியலையா? இங்க வேலை செய்றீங்க? ஆமா. ட்ரெஸ் பார்த்தா தெரியல. இங்க தான் வேலை நான் பார்க்கறேன். உங்களை பார்த்ததே இல்லையே. அது வந்து அது அது என்ன மேடம் இந்த நேரத்துல? ஜஸ்ட் நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.